Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் குடிக்கலாம். குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்சீவாக இருக்கிறவங்க யார் வேணாலும் குடிக்கலாம். சப்போஸ் கன்சீவாக இருக்கிறவங்க 2 மிளகு சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபீட் பண்ணுறவங்களும் லைட்டாக 2 மிளகு சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ட்ரிங்க் குடிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஒரு 15-17 வயசுலேருந்து கூட குடிக்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை ஜீரணிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துங்க. இல்லை நார்மலாக வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணலாம், நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டும் எடுத்துக்குங்க. அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எங்கே தேவையற்ற கொழுப்புகள் இருந்தாலும் சரி, நம்ம வயிற்று பதிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொழுப்புகள் இருக்கும், அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பிட்டதுக்கு பின்னாடியே எப்போ குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுக்க தினந்தோறும் செட் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில், அதாவது தண்ணி டம்ளர் சொல்ல பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது ஒரு நேரத்துக்கு அளவாக இருக்கும். ஒரு டம்ளரு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்க அப்படின்னா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ரொம்ப வேண்டாம், ஒன்று சேர்த்துக்குங்க. அந்த ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அது கூட வந்து மல்லி சேர்த்துக்கிறேன், அதாவது மல்லி தலை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பார்த்திங்க அப்படின்னா அந்த சீரகம் சோம்பெல்லாம் நல்லா வந்து வேகணும். லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லோவாக கொஞ்சம் வெந்துக்கும். நம்ம இந்த ஏலக்காய் சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் மைல்டாக. இது நல்லா கொதிச்சு நல்லா வேகணும். உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ரெகுலராக நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 2 இல்லை 3 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டணும். அதாவது 1 டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நல்லா வெந்து கொஞ்சம் வந்து தண்ணி பார்த்திங்க அப்படின்னா பாதி கம்மியாகட்டும். இந்த ட்ரிங்க் நீங்கள் அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம். சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து கூட நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானம் அந்த மாதிரி கூட குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து இதை குடிச்சிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் கம்மி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வரும்ல அந்த மாதிரி, அதாவது டீ காஃபியெல்லாம் குடிக்கணும் அந்த சூட்டில். இப்போ ரொம்ப இது கொதிக்குது. இப்போ ரொம்ப கொதிக்கிறப்ப நீங்கள் ஹனி சேர்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ கொதிக்க இருக்கிறப்ப நீங்கள் ஹனி சேர்க்கக்கூடாது. நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக, நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு தான் சேர்க்குறேன், ரொம்ப கிடையாது, லைட்டாக சேர்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் ஹனி சேர்க்குறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நீங்கள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ஹனி சேர்த்துக்குங்க. இது கூட நீங்கள் லெமன் வேணும்னாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கலை. நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் குடிக்கிறேன், அதனால நான் லெமன் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கரக்கரப்பெல்லாம் பண்ணாது லெமன் சேர்த்தா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். நான் நைட்டு அந்த மாதிரி குடிக்கிறப்ப இல்லைனா மதியம் கீழே ஏதாச்சும் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் 3 மணிக்கு எடுக்கிறேன் அப்படின்னா தான் நான் லெமன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் லெமன் வந்து எடுத்துக்கல. நீங்கள் வேணும் அப்படின்னா இது கூட லெமன் சேர்த்துக்குங்க. ஹனியும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்காமல் ஹனி சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹனி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும். நீங்கள் வந்து இதை வந்து நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து குடிக்கலாம். நீங்கள் காலையில் ஒரு 10-11 மணிக்கு கூட குடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லை ஒரு நைட்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடி
ஒரு 1 ஹவர் கழித்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்து நீங்கள் தூங்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறப்ப என்னென்னா நமக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நம்மளோட ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரணம் சீக்கிரம் ஆகிடும். நம்ம உடம்புல எங்கேயாச்சும் தேவையில்லாத கொழுப்புகளாக இருந்தாலும் அதையும் கரைக்க ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 10 நாள் 5 நாள்லாம் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு ட்ரிங்க் மாட்டோம் இதுன்ட்டு கிடையாது. நீங்கள் ஒரு கேப் விட்டு ஒரு 1 வீக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 days வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரிங்கை கன்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணினா தான் ஆகும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா இது கூட சாப்பிட்ற ஃபுட் லெவல் வந்து கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு வாரம் நீங்கள் வந்து இதை குடிச்சதையுமே உடனே வெயிட் கம்மி ஆகாது. இது வந்து நீங்கள் குடிச்சிட்டு ஃபுட்டும் வந்து கம்மியாக எடுத்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த ரிசல்ட். அது நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆயில் ஐட்டம் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்காமல் நம்ம நார்மலாக ஃபுட்டையவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீட்டில் சாப்பிட்றீங்களோ அதுவே சாப்பிடுங்க. ஆனால் அதை கொஞ்சமாக கம்மியாக சாப்பிடுங்க. அவ்வளோதான். இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.